ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது வந்து விஜிபி நியூஸ் பார்த்தீங்களா கைஸ்? விஜிபி நியூஸ் பார்த்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் நியூஸில் பேட்டி கொடுத்துருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் போய் மாட்டிக்கினோம். நான் இல்லை, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா அக்கா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி 4 பேர் மாட்டிக்கினாங்க. நானா கண்ணாடி எல்லாத்தையும் வச்சு கத்தி திட்டேன் செம்மையாக. விஜிபி சைட்லேருந்து யாருமே வரல கைஸ். ஆனால் எங்கள் 4 பேர் 130 அடி உயரம். அப்போ யாருமே வந்து விஜிபி சைட்லேருந்து எதுவுமே பண்ணல. எங்கள் அம்மா, அந்த ரெஸ்கியூ டீம்ஸும் போலீஸும் மட்டும்தான் இருக்காங்க. விஜிபி சைட்லேருந்து எல்லாம் ஓடிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், எல்லாம் ஓடுறாங்கன்னு யாருமே கேட்கல. எல்லாம் ஓடிட்டாங்க கைஸ். மெயின்டெனன்ஸும் சுத்தமாக குவாலிட்டி நல்லாவே இல்லை. அது அந்த மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை கைஸ். இது ஒரு கதை. நாங்கள் எப்படி போனோம், நாங்கள்லாம் மொட்டை மாடியில் எங்கள் வீட்டில் அமைதியாக ஜாலியாக மொட்டை மாடிக்கு போனோம். ஏன் நம்ம பசங்க ரொம்ப நாளாக நாங்கள் எங்கேயோ போகல, மே மாதம், அதனால ஒரு ட்ரிப்பு போடலாமேன்னு போனோம். போயினா எப்படி சரி பரவாயில்ல வீடுன்னு வந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி ரைடு பாருங்க கைஸ். போயினா எல்லாம் மாற்றிக்கிட்டோம். நான் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாம் ஃபேமிலியாவது ஜாலியாக 14 பேர் போனோம் ஜாலியாக. இப்படி ஆயிடுச்சு கைஸ். அதில் வேலை எனக்கும் அதர் டிக்கெட்டு. நான் போகல. நான் போயிருந்தா என்ன இருக்கிறது? நான் இப்போ கூட ஐயோ எனக்கு புரியல எனக்கு. சரி கைஸ், இந்த மாதிரி போகாதீங்க. இந்த ரைடெல்லாம் அந்த மாதிரி ரைட்ஸ் போகாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் ஆசைக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஆசைக்கு கூட நீங்கள் போகாதீங்க இந்த மாதிரி ரைட்ஸு. இந்த மாதிரி போய் பல பேரோட உயிர் அப்போல்லாம் போயிருக்கு. டிஸ்கோவில் கூடயோ ஒரு வாட்டி போன வருஷமும் எப்போன்னு தெரில, டிஸ்கோவில் விஜிபிலேயே சுற்றி நிற்கும் போது மேலே போயிட்டு கவுண்டு ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸ் போகாதீங்க தயவு செஞ்சு. நான் இந்த எச்சரிக்கை பண்ணனா நான் உங்களுக்கு வீடியோ விட்டு அனுப்புகிறேன். ஓகே, பை கைஸ், இஷ்கியூர்.